எனது வாழ்க்கையிலே நான் போடுற வீடியோவில் மிக சிறந்த வீடியோனா இது தான். ஏன்னா இந்த வீடியோ வந்து பல வருட அனுபவத்தை மட்டும் மையப்படுத்தி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இது இருக்கும். நிச்சயமாக பார்க்குற உங்களுக்கும் நிறைய புரிதல் ஏற்பட ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு. ஏன்னா அந்த சந்திரன்ற நட்சத்திரத்தோடைய விதியை பற்றி தான் பேச போகிறோம். கூடுதலாக கோச்சார பலனையும் பேச தான் போகிறோம் இந்த வீடியோவில். ஏன்னா இந்த வீடியோ லக்கண புள்ளின்றது ராசி நட்சத்திரமுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம், கன்னி ராசி அஸ்தா நட்சத்திரம், மகர ராசி திருவோண நட்சத்திரம், லக்கணம் லாங்கிற லக்கண புள்ளியாக வந்து அந்த நட்சத்திரமாக வந்தாலும் இந்த பலன் பொருந்தும். ராசி வந்து ரிஷபராசியாக இருந்து ரோகிணி நட்சத்திரம் பார்த்து இந்த பலன் பொருந்தும். ரிஷப லக்கணமாக இருந்து லக்கண புள்ளி ரோகிணி நட்சத்திரமாக இருந்தாலும் பொருந்தும். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம், கன்னி லக்கண புள்ளி அது அஸ்த நட்சத்திரமாக இருக்குது. மகர ராசி திருவோண நட்சத்திரம், லக்கண புள்ளி மகர லக்கணத்தில் லக்கண புள்ளி வந்து திருவோணம். இந்த 3 ராசி நட்சத்திரம், 3 லக்கண புள்ளி நட்சத்திரம். இந்த விதி சந்திரனுடையது. சந்திரன் என்பது தாய்மை குணம் கொண்ட ஒரு தன்மை கொண்ட ஒரு நட்சத்திரம். அப்போ இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து போன ஜென்ம கர்மாவுடைய தாக்கம் வந்து அதிகமாகவே இருந்ததால் இந்த ஜென்மத்தில் கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லாத பிரச்சனை இருக்கும், ஒருத்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனை இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனக்குழப்பம்தான் ரொம்ப அதிகப்படியாக உச்சபட்சமாகவே இருக்கும். ஸோ இந்தமாரி இந்த முக்கியமான கேட்டகரியை சொல்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்களில் சொல்ல முடியும். முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இவங்கள போய்ட்டு தொந்தரவு பண்ணுறவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா இது சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்து அது வந்து பார்த்திங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒரு வாட்டி டக்குன்னு வேகமாக உலகத்துலேயே வேகமாக நகரக்கூடிய ஒரு கிரகம்னால சந்திரன் தான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு சனி. 2.5 வருஷம் நான் வேத ஜோதிடன்ற விஷயம் மட்டும் சொல்கிறேன். உலகளவு ஜோதிடத்தில் வந்து ப்ளூட்டோ தான் வந்து 20 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ அது வேறு. அப்போ இங்கே நவகிரகங்கள் நம்ம இங்கே வேத ஜோதிடத்தில் குறைவான நாட்கள் 2 நாட்கள், அதிக அளவில் நாட்கள் வந்து 2.5 வருஷம் சனி. அப்போ இந்த சந்திரனுடைய நட்சத்திர லக்கண புள்ளி ராசி நட்சத்திரமாக வரக்கூடியவர்கள் மனசை பலப்படுத்தி விட்டால் திருமண வாழ்க்கை சிறப்பாகிவிடும், குழந்தை யோகம் ஏற்பட்டுவிடும், மனக்குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும், பயம் எதுவும் இல்லாமல் இருக்கும், தெளிவான முடிவுகளை எடுக்க வைக்கும். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் தொடர்ச்சியாக கோவில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போட வேண்டும். கோவில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு பொறி போட வேண்டும். எடுத்தோடனே பரிகாரத்தை சொல்லிவிட்டு திருப்பி அடுத்த ப்ரெடிக்ஷன் தான் வரப்போகிறோம். ஏன்னா முக்கியமான சில நேரங்களில் ஷார்ட்டாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். பரிகாரத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடணும்னு நினைக்கிறேன். அப்போ கோயில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுறோம். பொரியை டக்குன்னு கொட்டிடக்கூடாது. பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த மீனை பார்த்து ரசித்து, தண்ணியை பார்த்து ரசிக்கணும். சந்திரன் வந்து தண்ணி, நீர். அப்போ அந்த நீரை பார்த்து ரசிக்க கேட்டிங்கன்னா மனசு வந்து ரொம்ப தெளிவடைய ஆரம்பிக்கும். ரொம்ப தெளிவடைஞ்சிருச்சுனாலே சரியான முடிவு எடுத்துருவீங்க. சரியான முடிவினை பார்த்து திருமண வாழ்க்கையில், நண்பர்கள், பிஸ்னஸ், வேலை செய்யக்கூடிய இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாம், வேலை விஷயங்கள், நீங்கள் வீடு கட்டக்கூடிய விஷயங்கள், கார் வாகனங்கள் வாங்கக்கூடியது, எல்லாத்துலேயும் தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய வல்லமை பெற்று விடுவீர்கள். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். சந்திரனுடைய ஓரை ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், இந்த நாட்களில் அன்னதானம் பண்ணிவிடுங்க. ஏன்னா உணவும் சந்திரன் தான். அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் அன்றைக்கே வாங்கி தரும்போது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். அது சந்திரனுடைய ஓரையிலையும் பண்ணலாம். ஆனால் ரொம்ப முக்கியமாக மாதத்துக்கு 3 டைம் கண்டிப்பாக ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் ட்ராவல் பண்ணிவிடும்.
அப்போ அந்த நட்சத்திர நாட்களில் அன்னதானம் அப்படின்றது வந்து வறுமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நபருக்கோ 3 நபருக்கோ 5 நபருக்கோ 10 நபருக்கோ உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. முடியாத பட்சத்தில் யாருக்காவது வாங்கி கொடுத்து இது கொடுங்கன்னு சொல்லி கூட சொல்லுங்கள். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கையால் கொடுக்கும்பொழுது தான் அந்த எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். ஆனால் முக்கியமாக இதில் என்னென்னா நன்மை நடக்கும்னு நினச்சி பண்ணவே கூடாது. இந்த நில லக்கணம் நில ராசியில் பிறந்தவங்களில் இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதை செஞ்சால் நன்மை நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்க வச்சிடும். உண்மையாகவே அது எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்கள் கோச்சிக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நான் வாழ்க்கையில் 90% ட்ராவல் பண்ணதில் வந்து நிலராசி நில லக்கணத்தில் இந்த திருவோணம் ரோகிணி அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தான். அதனால் நீங்கள் டக்குன்னு வருத்தலாம் படக்கூடாது. அதனால் வந்து இது உண்மை, ஓகேங்களா? ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுங்கள். இதை செய்யணும், நம்ம இது கடமை அப்படின்னு செஞ்சுட்டு அதை செய்கிற டைம் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். உங்கள் கணவர் மேலே கோவப்படலாம், உங்கள் மனைவி உங்கள் மேலே கோவப்படலாம், உங்கள் நண்பர்கள் உங்கள் மேலே கோவப்படலாம், உங்கள் உறவுகள் உங்கள் மேலே கோவப்படலாம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஏற்படும். டெஸ்ட்டு பேப்பர் மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்களும் பதிலுக்கு திட்டிடக்கூடாது, கோவப்படக்கூடாது. அப்படியே கம்மன அமைதியாக நகர்ந்துடணும். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் திட்டும்போது, நீங்களும் பதிலுக்கு திட்டும்போது, கத்தும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் துளி ஆகாத ஒரு பேட்டர்னாக இருக்கும். அதனால தானே திருமண வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு திருமண வாழ்க்கையில் மாட்டிக்கிறாங்களே, அதுதான் பிரச்சனை. இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்க 3 லக்கண புள்ளியில் பிறந்தவங்க தான் ஆகாத ஒருத்தவங்களை திருமணம் பண்ணிவிட்டு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறவங்க நிறைய பேர். எல்லாரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், மெஜாரிட்டி. இதுக்கும் நீங்கள் வருத்தப்படக்கூடாதுங்க. நான் இங்கே உண்மையை சில விஷயங்களை சொல்லும்போது வருத்தங்கள் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற எனர்ஜியும் நீங்கள் சேமாக ஒரே மாதிரி எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து நீங்கள் அவங்க கத்துறாங்கன்னா பதில் கத்தாமல் அமைதியாக இருங்க, அமைதியாக இருமா. அதாவது மனைவியாக இருந்தாலும், உங்கள் மனைவியாக இருந்தாலும், உங்கள் கணவராக இருந்தாலும் அமைதியாக இருங்க, அமைதியாக இருமா அப்படின்னு ஒரு பொறுமையாக தன்மையாக சொல்லிவிட்டு அந்த டைமில் நீங்கள் உடனே கிச்சனுக்கு போய்ட்டு இல்லை வெளியில் இருந்தாலும் கொஞ்சம் தூரம் தள்ளி இடையே போயிட்டு தண்ணி குடிக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். அப்படி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டா உங்களுடைய எனர்ஜி லெவல் அதிகமாகிடும். உங்களை சரியான பாதைக்கு கொண்டு போயிடும், சரியான முடிவு எடுக்க வைக்கும். இது அவ்வளோ பவர்ஃபுல்லான மிக சிறந்த ஒரு பரிகாரம். இது அவ்வளோ சிறந்த பரிகாரம். இது வந்து கணவர் மனைவி என்று மட்டும் இல்லை, பிள்ளைகள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, யாராக இருந்தாலும், ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் இது வந்து அமைதியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். இதை பண்ணும்போது அந்த எனர்ஜி லெவல் ரொம்ப 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 ஐயாகும். இதை நான் வந்து என்னுடைய கிளைண்ட்டில் முக்கியமானவங்களை சொல்லி நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் உறுதியாக கிடைக்கும். கண்டிப்பாக நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அது பணம் சார்ந்திருக்கலாம், திருமண வாழ்க்கை சார்ந்திருக்கலாம், குழந்தை சார்ந்திருக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிருச்சுன்ற மாதிரி 2 டைம் எழுதுங்க. எப்போ எழுதணும்னு கேட்டிங்கன்னா நைட்டில் நீங்கள் எழுதிட்டு தண்ணி கிளாஸ் குடிச்சிட்டு தூங்கிடணும். எழுதி முடித்ததுக்கு பிறகு தூங்கணும். வேறு எந்த செல்ஃபோனோ வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதோ இல்லை வேறு சிந்தனை பற்றி யோசிக்கிறதோ இருக்கக்கூடாது. தூக்கம் எப்போ வருதோ அப்போ கூட நீங்கள் எழுதிட்டு தண்ணி குடிங்க. ஆனால் அதை எழுதி முடிச்சோடனே தூக்கம் தூங்கிட்டீங்கனாலே அந்த விஷயத்தை உங்களுக்கு ஓகே ஆக்கிட்டு கொடுத்துரும், கிடச்சிடும், உறுதியாக கிடச்சிடும். அது அவ்வளோ மிக சிறந்த ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரியாக்ஷன் கொடுத்துடாதீங்க. கோபமாக, கெட்ட வார்த்தையோ, வெறுக்கும் தன்மையாக, இல்லை அடிக்க போகிறதோ, கை வாங்குறதோ, இந்தமாரி எந்த விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணிடாதீங்க. எந்த விஷயத்துக்கும் அப்படியே அமைதியாக தன்மையாக இருங்க. டெஸ்ட்டு பேப்பர் இது, இந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகிட்டால் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடலாம் அப்படின்னு நீங்கள் மனசில் நீங்கள் பதிஞ்சிக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். கோச்சார ரீதியாக இப்போ
பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கெல்லாம் மனசை கெடுத்து வச்சுருக்கு. புதன் நீசமாகிட்டார். ராகுவோட கூடி பிரச்சனை. கன்னிக்கு திருமண வாழ்க்கை உங்கள் கணவர் மனைவியிடம் நண்பர்களிடம் கொஞ்சம் போராட்டமான நிலையில் இருக்கிறது. இப்போ மகரத்தை பொறுத்த வரைக்கும் மாமனார், தந்தை, தாய்மாமா, உடல் ஆரோக்கியம், நரம்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குது. இது எல்லாமே இந்த நிமிஷமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். இந்த பரிகாரத்தை நீங்கள் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாலே தினசரி நைட்டு தூங்கும்போது என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடச்சிருச்சுன்ற மாதிரி, என்ன மாதிரி வாழ்க்கை வாழ நினைக்கலாம் அந்த வாழ்க்கை மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் 2 டைம் எழுதி தண்ணி குடிங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ உங்கள் நண்பர்களோ உங்களை யாராவது தொந்தரவு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நபர், உங்களை யாராவது தொந்தரவு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தான் அது பிரச்சனை. அதை தெரியாமல் உங்களை தொந்தரவு பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த வீடியோ மூலிமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி தொந்தரவு பண்ண வேண்டாம் இவங்கள அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா வந்து சந்திரன் வந்து பவர் 2.5 நாட்களுக்கு ஒரு வாட்டி பெயர்ச்சி அடையக்கூடியவங்க. ஓகேங்களா, 2.5 நாட்கள் அப்படின்னு பார்த்து கிட்டத்தட்ட 24, 24, 48 ஒரு 60 மணி நேரம். 60 மணி நேரத்தில் 10 நட்சத்திர பாதத்தை கடக்கக்கூடிய பவர் உள்ள ஒரு வேகமாக நகரக்கூடிய சந்திரன் கிரகத்துடைய நட்சத்திர புள்ளி ராசி நட்சத்திரத்தில் வரக்கூடியவங்க அவ்வளோ பவர். இது லக்கண புள்ளி தான் ரொம்ப பவர். ரிஷப லக்கணம் லக்கண புள்ளி ரோகிணி, கன்னி ராசி கன்னி லக்கணம் அஸ்த நட்சத்திரம், மகர லக்கணம் லக்கண புள்ளி வந்து திருவோணம். இப்படி இது வந்து 70% வந்து லக்கண புள்ளிக்கு ரொம்ப பவராக இருக்கும். ராசிக்கும் ஒரு 30%. அப்போ லக்கண புள்ளின்றது உயிர், ஆத்மா, அது பவர். ராசின்றது உடல். அப்போ வந்து உடல் நிலையில் அது, ஆனால் ஆத்மா நிலை உள்ளது. அந்த பவர்ஃபுல்லான ஆத்மாவிட்ட போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இவங்க 3 பேரும் மிக பவர்ஃபுல்லானவங்க. இது என்னுடைய அனுபவ ஜோதிடம். இது இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறவங்களுக்கு வீழ்ச்சி தான். பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி தான். அது பிரச்சனையை தான் கொடுக்கும், சிரமத்தை தான் கொடுக்கும். இது வந்து உங்கள் கணவருக்கோ உங்கள் மனைவிக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ பயமுறுத்தணுன்ற விஷயத்துக்காகவோ கிடையாது. இது உண்மையான விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பொறுமையாக இருக்கணும். இல்லைன்னா தொந்தரவு, நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த ரிஷபம் கன்னி மகரம் நட்சத்திரம் ராசி லக்கணக்காரங்க வந்து இதை வந்து ஒரு டூலாக பயன்படுத்திடக்கூடாது எந்த சூழ்நிலையும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. எந்த சூழ்நிலையும் வந்து நமக்கு இவ்வளோ பவர் இருக்குது, நம்ம சாபம் விட்டால் பழிச்சிடும், அதனால் நம்ம வந்து சாபம் விடுவோம்லாம் நினச்சி சாபம் விடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே போன ஜென்ம கர்மாவுடைய தாக்கம் தான் ரொம்ப மோசமான மாமியார், மோசமான கணவர், இதுமாரி விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேட்டகரி. எல்லாருக்கும் நான் அப்படி சொல்லுங்கள், நெகட்டிவாக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ ஒரு சிலவங்களுக்கு ரிஷப லக்கணம், மகர லக்கணம், கன்னி லக்கணம், இந்த ராசி ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி இதில் இருக்கிறவங்க வந்து கணவர் சூப்பராக அமைஞ்சிடுவார், மாமியார் சூப்பராக அமைஞ்சிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப தொந்தரவாக இருக்கும். சில பேருக்கு மனைவி டென்ஷனை கொடுப்பாங்க, சில பேருக்கு கணவர் டென்ஷன் கொடுப்பாங்க. அதோட அளவுகோல் வந்து மாறும். அதுக்காக மோசமானவனை வேறு மாதிரி தப்பாக எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இந்த கேட்டகரி இப்படி தான் இருக்குன்றது ரூல் காமிக்குது. ஓகேங்களா? இதுதான் ரூல். அனுபவ ஜோதிடத்தை நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் டூலாக நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் பவர்ஃபுல்லானவங்க, சக்தி வாய்ந்தவங்க. நீங்கள் வந்து கரண்ட் பொட்டி மாதிரி யார் தொடுறாங்களோ பார்த்து கவனமாக யூஸ் பண்ணணும். கோவத்திலலாம் ஓங்கி கரண்ட்டாவது எதாவது அப்படின்னு ஓங்கி அடிக்க வந்தாங்கன்னா அடித்தாங்கன்னா கரண்ட் அடித்தானாவும் ஷாக் அடித்து தூக்கி கடாசிடும் அந்த நிமிஷத்துக்கு. ஆனால் உங்களை தொடும்போது அந்த டைம் நீங்கள் கண்ணீர் விடுவீங்க, ஸ்லோவாக அது வேலை காட்ட ஆரம்பிக்கும். ஸோ வந்து தாய் அன்பு கொண்டவங்கனாலே இந்த ராசிக்காரங்க நட்சத்திரம் லக்கணக்காரங்க தான். தாய் அன்பு, வீட்டை நல்லா கவனிச்சுப்பாங்க, பிள்ளைகளை நல்லா பார்த்துப்பாங்க, ரொம்ப கேரிங்கு. இவங்கள மாதிரி ஒருத்தவங்க இந்த உலகத்திலே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் இதில் இருப்பாங்க இந்த லக்கண புள்ளியில். அப்போ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இது மைனஸான ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க இருந்தாங்களோ அவங்க தாய் அன்பு கொண்டவங்க, ஒரு குணம் சில பாசிட்டிவான குணங்கள் நிச்சயம் இருக்கும். கேரக்டர் மைனஸ்னால் கடுமையாக கோவப்படுவாங்க, கத்துவாங்க, எல்லாம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் ஃபைனலாக உயிரையே கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. இந்த நட்சத்திரம், இந்த லக்கண புள்ளி ராசி. அதனால் வந்து இவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த வீடியோவில் எவ்வளோ விஷயம் சொல்கிறேன்.
அப்படி இருந்தும் இவங்களையும் மைனஸாகவும் சொல்லியிருக்கேன்னா மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் சொல்கிறேன். ஆனால் இந்த விஷயம் நீங்கள் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு ஏற்றம்தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. ஏன்னா இந்த வீடியோவில் சொன்ன சப்ஜெக்டை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்கிறேன். எல்லாமே உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இந்த காணொலி உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கூட ஏதாவது கொடுக்க விரும்பினா அந்த நம்பருக்கு அனுப்பலாம். கட்டாயம் எதுவும் இல்லை, ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்த்து பயப்படணுன்றதுக்காக ஷேர் பண்ண சொல்ல, இது வேல்யூவான விஷயமா நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க.